உங்களுக்கு ஒரு கதை சொல்லவா? வெள்ளரிக்காய் கதை. சிரிக்க கூடாது, இது பக்தியான கதை. ரெண்டு ஒம்பளையும் சொன்ன எகன்றேன். எங்க ஊர் பக்கம் ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி எங்க ஐயா சொன்ன கதை. ரெண்டு ஒம்பளையே கேரத்துக்கு போயிருக்காளுங்க. வயக்காட்டு வழியா போகும்போது பெரிய பெரிய வெள்ளரி பழமா கடந்திருக்கு. இதை பார்த்துட்டு ரெண்டு முண்டைகளும் கேதத்துக்கு போய் கேத வீட்டில் அங்கே 50 ஒம்பளையை கட்டி பிடிச்சி அழுதுருக்காளு. இவ்வளவு 2 பேரும் ஊட உட்காந்து அழுகும் போது 2 ஒம்பளைக்கு ஒப்பு தெரியல. ஒருத்தி செய்ய ஆரம்பிச்சிருக்க அந்த வெள்ளரிக்கா ஞாபகத்தில், ஏங்கா கொடி கொடியா வெள்ளரிக்கா, என்னை பார்த்தா ஐயா கொடி கொடியா வெள்ளரிக்கா. அடுத்து ஒருத்தி, ஒன்னொன்னு இந்த தண்டி இருக்குடி அந்த தண்டி இருக்குடி. அவ ஏக்கா ஒன்று 3 கிலோ 4 கிலோ குறையாதுக்கா, என் சாமி ஓம்பளத்தோட பெரிய பழம்டா. இன்னொரு ஓம்பளை, அடி சத்தம்மா அழுகாதடி, நம்ம போகும்போது காட்டையே அழிச்சிட்டு போயிடுவோம். இந்த தோட்டத்துக்காரி ஊட உட்காந்து அழுது 2 முண்டையும் கவனிக்கல. அவ கிளம்பிட்டா. அடி சக்காலத்தி மகள்லாம் பிடிக்க தொலைச்சிடாது, நான் விதைக்காக தாண்டி 4 வடம் போட்டு வச்சிருக்கேன்.